ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல, கொஞ்சம் ஊழிய காரியங்களாக பிஸியாக இருந்ததுனால ரிலீஸ் பண்ண முடியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களே செய்ய போகிறார். இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம எது தியானிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய லைஃப் அடுத்த ஸ்டேஜ் இல்லை, எல்லாருக்கும் நம்ம எப்படி அடுத்த நிலைமைக்கு போகிறது, என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு, என் வாழ்க்கையுடைய நல்ல நிலைமைக்கு நான் எப்படி என் லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் ஒவ்வொரு நாளாக வித்தியாசப்பட்ட காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு லைஃப் லெசன் மாதிரி லேர்ன் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதே அடிப்படையில் இந்த வாரத்திலும் கூட சில லைஃப் லெசன்ஸை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ண போகிறோம், நம்முடைய லைஃப்க்கு தேவையான ஒரு லெசன் என்ன அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் நம்மளை மார்க் பண்ணுறவங்க, நம்மளை ஏளனம் பண்ணுறவங்க, நம்மளை பரிகாசம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. லைக் நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க ஏழைகளை பரிகாசம் பண்ணுவாங்க, அழகாக இருக்கிறவங்க அழகாக இல்லாதவங்களை பரிகாசம் பண்ணுவாங்க. இப்படி ஏதோ ஒரு ஸ்டேஜில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா, ப்ளஸ் வந்து மைனஸை பார்த்து பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம லைஃப்பில் நம்மகிட்ட இருக்க ஏதோ ஒரு மைனஸை வந்து இந்த உலகம் பரிகாசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், ஏளனம் பண்ணிக்கிட்டே இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளை பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகம் அது நிப்பாட்ட போதா அப்படின்னா நிப்பாட்ட போகிறதே கிடையாது. அது இயேசுவுக்கே நிற்கலை இல்லையா? பிசாசின் தலைவன்னு சொன்னாங்க. எப்படி எல்லாமோ இயேசு தான் நமக்கு வழிகாட்டி, அவருடைய பாதையில் தான் நம்ம நடக்கிறோம். அவருக்கே பரிகாசம் நின்றுச்சா அப்படின்னா, அவர் ஊழியம் பண்ண ஆரம்பித்த நாளில் இருந்தே அவரை பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் இன்றைக்கி இந்த மெசேஜை கேட்டுட்ருக்கிற உங்களுடைய இருதயத்தில் நிறைய பேர் என்னை பரிகாசம் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு காயம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கலாம். அந்த காயத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆதியாகமம் 37:19 யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம் நடந்தது. இந்த வாரம் ஃபுல்லாக நம்முடைய லைஃப்பில் அடுத்தபடி போகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய யுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த தலைப்புக்குள்ளாக நம்ம போகிறோம். என்ன அப்படின்னா, பரிகாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏளனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். டோன்ட் கன்சிடர் த மாக்கரி. என்ன அப்படின்னா, அந்த ஆதியாகமம் 37:19 இப்படியா சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். யார் சொப்பனக்காரன் அப்படின்னா, யோசேப்பை ஏன் சொப்பனக்காரன் சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒருவனை பார்த்து இந்த உலகம் எப்படி சொல்லுதுன்னா சொப்பனக்காரன் அப்படின்னு சொல்லுது. உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் பெரிய ஒரு பர்பஸ் வச்சுருக்கார், உங்களை குறித்த ஒரு பெரிய டிவைன் பர்பஸ் வச்சுருக்கார். டிவைன் பர்பஸை வச்சுருக்கிற உங்களை பார்த்து தான் இந்த உலகம் ஏளனம் பண்ணும், உங்கள் உறவுகள் ஏளனம் பண்ணும், உங்களுடைய நண்பர்கள் ஏளனம் பண்ணுவாங்க. அப்போது ஏளனம் பண்ணுறதுனால என் வாழ்க்கை நல்லா இல்லை, நான் அழகாக இல்லை, என்னுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இல்லை, ஆட்டிடியூட் நல்லா இல்லை, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏளனம் பண்ணுறது இந்த உலகம் எப்படினாலும் ஏளனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. பேசுகிற வாயை அடைக்கவே முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், யோசேப்புடைய யுத்தம் என்னது அப்படின்னா, யோசேப்பு செய்த யுத்தம் இந்த ஏளனத்தை அவன் கண்டுக்கவே இல்லை. கடைசியில் யோசேப்புடைய வாழ்க்கை முடிவை பாருங்கள். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். இப்போ யோசேப்புக்கு எல்லாம் பயப்படுற ஒரு நிலைமைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்தார் இல்லையா? அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். இந்த வாரம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போவதற்கு யோசேப்பு எப்படி யுத்தம் பண்ணினானோ அதே மாதிரி நம்ம யுத்தம் பண்ண போகிறோம். யுத்தத்தில் முதல் படி பரிகாசத்தை, ஏளனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு ஏளனங்களை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அது மாதிரி அவர் தான் நமக்கு தலைவர், அவர் தான் நமக்கு வழிகாட்டி, அவர் தான் நமக்கு முன்னோடி. அவர் என்ன செஞ்சாரோ அதை செய்ய போகிறோம். ஆண்டவர் பண்ண மாதிரி பரிகாசங்களை, ஏளனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். நம்ம ஏற்றுக்கொள்றதுனால கீழே போயிடுவோம், சாபமாயிருவோம்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு கிருபை பெருகிட்டே இருக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. காட் பிளஸ் யூ.